ஓம் சாந்தி. ஜூலை 10, 2024 காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது சத்தோப்பிரதானமாகி வீடு திரும்ப வேண்டும். எனவே உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி சதா தந்தையை நினைவு செய்வதை பயிற்சி செய்யுங்கள். எப்பொழுதும் உங்கள் முன்னேற்றத்தில் அக்கறை கொண்டிருங்கள். கேள்வி: நீங்கள் உங்கள் கல்வியில் நாளுக்கு நாள் முன்னேறி செல்கின்றீர்களா அல்லது பின்னோக்கி செல்கின்றீர்களா என்பதற்கான அடையாளம் என்ன? பதில்: உங்கள் கல்வியில் நீங்கள் முன்னேறி செல்கின்றீர்களாயின் லேசாக இருப்பதை நீங்கள் அனுபவம் செய்வீர்கள். இது அழுக்கான ஷரீரம் என்பதும் இப்பொழுது நீங்கள் அதனை நீக்க வேண்டும் என்பதும் நீங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும் என்பதும் உங்கள் புத்தியில் நிலைத்திருக்கும். நீங்கள் தொடர்ந்தும் தெய்வீக குணங்களை கிரகிப்பீர்கள். நீங்கள் பின்னோக்கி செல்வீர்களாயின் உங்கள் செயற்பாடுகளில் அசுர குணங்களை தென்படும். நடக்கும் பொழுதும் உலாவித் திரியும் பொழுதும் தந்தையின் நினைவு இருக்க முடியாது. அத்தகைய ஓர் ஆத்மாவினால் ஒரு மலர் ஆக முடியாது. அனைவருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கவும் முடியாது. அத்தகைய குழந்தைகள் பின்னர் காட்சிகளை காண்பதுடன் பெருமளவு தண்டனையையும் அனுபவம் செய்வார்கள். ஓம் சாந்தி. நீங்கள் இங்கு கீழிறங்கி வந்த பொழுது சத்தோப்பிரதானமாக இருந்தீர்கள் என்ற எண்ணம் உங்கள் புத்தியில் இருக்கட்டும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு விளங்கப்படுத்துகின்றார். இங்கு அமர்ந்திருக்கும் உங்கள் மத்தியிலும் சிலர் ஆத்ம உணர்வுடையவர்களாகவும் சிலர் ஷரீர உணர்வுடையவர்களாகவும் இருக்கின்றீர்கள். சிலர் ஒரு வினாடியில் ஷரீர உணர்வுடையவர்களாகவும் மறு வினாடியில் ஆத்ம உணர்வுடையவர்களாகவும் ஆகின்றார்கள். நீங்கள் இங்கு முழு நேரமும் ஆத்ம உணர்வில் இருக்கின்றீர்கள் என நீங்கள் எவருமே கூற முடியாது. இல்லை, தந்தை விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் சில நேரங்களில் ஆத்ம உணர்வுடையவர்களாகவும் சில நேரங்களில் ஷரீர உணர்வுடையவர்களாகவும் இருக்கின்றீர்கள். நீங்கள் உங்கள் ஷரீரங்களை நீக்கி உங்கள் வீட்டிற்கு செல்வீர்கள் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் பெருமளவு சந்தோஷத்துடன் வீடு திரும்ப வேண்டும். நாள் முழுவதும் நீங்கள் கொண்டிருக்க வேண்டிய ஒரே எண்ணம், தந்தை எனக்கு வழியை காட்டியிருப்பதால் நான் சாந்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும். மற்றவர்கள் இத்தகைய எண்ணத்துடன் இருக்க மாட்டார்கள். வேறு எவருமே இந்த கற்பித்தல்களை பெறமாட்டார்கள். அவர்கள் ஒரு பொழுதுமே அவ்வாறான எண்ணத்தை ஏனும் கொண்டிருக்க மாட்டார்கள். இது துன்ப பூமி என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். தந்தை இப்பொழுது உங்களுக்கு சந்தோஷ பூமிக்கு செல்வதற்கான பாதையை காட்டியிருக்கின்றார். நீங்கள் தந்தையை எந்த அளவிற்கு அதிகமாக நினைவு செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்களின் சக்திக்கேற்ப நீங்கள் சம்பூர்ணமடைந்து சாந்தி தாமத்திற்கு செல்வீர்கள். அது முக்தி எனப்படுகிறது. அதற்காகவே மக்கள் குருமாரை ஏற்றுக்கொள்கின்றனர். இது ஒரு புதிய விஷயம் என்பதால் முக்தி அல்லது ஜீவன் முக்தி பற்றி அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரமே புரிந்து கொள்கிறீர்கள். தந்தை கூறுகின்றார், நினைவு யாத்திரை மூலம் தூய்மையாகுங்கள். நீங்கள் முதலில் மேன்மையான உலகிற்கு சென்றபோது சத்தோப்பிரதானமாக இருந்தீர்கள். ஆத்மாக்கள் சத்தோப்பிரதானமாக இருந்தார்கள். பின்னரே மற்றவர்களுடன் தொடர்புகள் ஏற்பட்டன. நீங்கள் ஒரு கர்ப்ப பையினுள் பிரவேசிக்கும் பொழுது ஓர் உறவு முறையை ஏற்படுத்துகின்றீர்கள். இப்பொழுது இது உங்கள் இறுதி பிறவி என்பதையும் நீங்கள் வீடு திரும்ப வேண்டும் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். தூய்மையாகாமல் நாங்கள் வீடு செல்ல முடியாது. நீங்கள் உள்ளார்ந்தமாக உங்களுடன் பேச வேண்டும். தந்தையின் கட்டளைகள் நடக்கும் போதும் உலாவித் திரியும் பொழுதும் உங்கள் புத்தியில் இந்த எண்ணம் இருக்கட்டும். நாங்கள் சத்தோப்பிரதானமாகவே வந்தோம். இப்பொழுதும் சத்தோப்பிரதானமாகி வீடு திரும்ப வேண்டும்.
நாங்கள் தந்தையின் நினைவு மூலமாகவே சத்தோப்பிரதான் ஆக வேண்டும். ஏனெனில் தந்தை மாத்திரமே தூய்மையாக்குபவராவார். அவர் குழந்தைகளாகி எங்களுக்கு எவ்வாறு தூய்மையாகுவது என்று காட்டுகின்றார். தந்தை மாத்திரமே முழு உலகினதும் ஆரம்பம், மத்தியமம், இறுதி பற்றி அறிவார். வேறு எந்த அதிகாரியும் இல்லை. தந்தை மாத்திரமே மனித உலக விருட்சத்தின் விதையாவார். பக்தி எவ்வளவு காலம் நீடிக்கிறது என்பதையும் தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். இன்னென்ன காலப்பகுதியில் இன்ன ஞான மார்க்கமும் இன்ன காலப்பகுதியில் பக்தி மார்க்கமும் உள்ளது. இந்த ஞானம் முழுவதும் உங்கள் புத்தியினுள் சுழன்று கொண்டிருக்க வேண்டும். தந்தையின் ஆத்மாவில் எவ்வாறு ஞானம் உள்ளதோ அதே போன்று ஆத்மாக்களாகிய உங்களுக்குள்ளும் ஞானம் இருக்கிறது. நீங்கள் கேட்டு ஷரீரத்தின் மூலமாக அதனை பேசுகின்றீர்கள். ஷரீரமின்றி ஓர் ஆத்மாவால் பேச முடியாது. இதில் தூண்டுதல் என்ற வானத்திலிருந்து அஷரீரி ஒலி போன்ற கேள்விக்கு இடமில்லை. இவை இறை வாசகங்கள் என்பதால் வாய் ஒன்றும் ரதம் ஒன்றும் நிச்சயமாக தேவைப்படுகின்றன. உங்களுக்கு கழுதை வண்டியோ அல்லது குதிரை வண்டியோ தேவையில்லை. இக்கலியுகம் மேலும் 40,000 வருடங்களுக்கு தொடரும் என்றே நீங்களும் முன்னர் நினைத்தீர்கள். நீங்கள் அறியாமை உறக்கத்தில் உறங்கிக் கொண்டிருந்தீர்கள். பாபா இப்பொழுது உங்களை விழித்தெழச் செய்துள்ளார். நீங்களும் அறியாமையிலேயே இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் ஞானத்தை பெற்றுள்ளீர்கள். பக்தி அறியாமை எனப்படுகிறது. குழந்தைகளாகிய நீங்கள் எவ்வாறு முன்னேறி உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெறுவது என்பது பற்றி இப்பொழுது சிந்திக்க வேண்டும். நீங்கள் உங்கள் வீட்டிற்கு சென்று பின்னர் புதிய ராஜ்யத்தில் உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெற விரும்புகின்றீர்கள். இதற்காகவே நினைவு யாத்திரை உள்ளது. நீங்கள் நிச்சயமாக உங்களை ஓர் ஆத்மாவாக கருத வேண்டும். பரமாத்மாவே சகல ஆத்மாக்களினதும் தந்தையாவார். இது மிக எளிமையானது. எவ்வாறாயினும் மக்கள் இந்த அளவிற்கு கூட புரிந்து கொள்ள மாட்டார்கள். இது ராவண ராஜ்யம் என்றும் அதனாலேயே அவர்களின் புத்தி சீரழிந்துள்ளது என்றும் நீங்கள் அவர்களுக்கு விளங்கப்படுத்தலாம். விகாரத்தில் ஈடுபடாதவர்கள் தூய்மையானவர்கள் என்றே மக்கள் நினைக்கிறார்கள். உதாரணமாக சந்நியாசிகளை பற்றி தந்தை கூறுகின்றார். அவர்கள் தற்காலிகமான காலத்திற்கே தூய்மையாக இருக்கின்றார்கள். எனினும் உலகம் இன்னமும் தூய்மையற்றதாகவே உள்ளது. சத்யுகம் தூய்மையான உலகமாகும். சத்யுகத்தில் தூய்மையாக இருப்பதை போன்று தூய்மையற்ற உலகில் எவருமே தூய்மையாக இருக்க முடியாது. அங்கு ராவண ராஜ்யம் இல்லை. அங்கு விகாரம் என்ற கேள்விக்கும் இடமில்லை. எனவே சுற்றுலா செல்லும் பொழுதும் உலாவி திரியும் பொழுதும் உங்கள் புத்தியில் இந்த எண்ணங்கள் இருக்கட்டும். பாபாவிடம் இந்த ஞானம் உள்ளது. அவரே ஞானக்கடல். ஆகவே அவரிடமிருந்து நிச்சயமாக ஞானம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் ஞான கடலில் இருந்து தோன்றிய ஆறுகள். அவர் எப்பொழுதும் கடல் ஆவார். நீங்கள் எப்பொழுதும் கடல்களாக இருப்பதில்லை. நீங்கள் அனைவரும் சகோதரர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் கற்கின்றீர்கள். உண்மையில் ஆறுகள் போன்ற கேள்விக்கு இடமில்லை. நீங்கள் ஆறுகளை பற்றி பேசும் பொழுது அவர்கள் கங்கை, யமுனை போன்றவற்றை குறிப்பிடுகிறார்கள். இப்பொழுது நீங்கள் எல்லையற்றதில் நிற்கின்றீர்கள். ஆத்மாக்களாகிய நாங்கள் அனைவரும் சகோதரர்கள், ஒரே ஒரு தந்தையின் குழந்தைகள். இப்பொழுது நாங்கள் வீடு திரும்ப வேண்டும். அங்கிருந்து பின்னர் கீழிறங்கி ஷரீரங்களினுள் பிரவேசித்து எங்கள் சிம்மாசனத்தில் நெற்றியில் அமர்ந்து கொள்வோம். ஓர் ஆத்மா மிகவும் சின்னம் சிறியவர். நீங்கள் ஏதோ ஒன்றின் காட்சியை பெற்றாலும் எதனையும் நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்கள். ஆத்மா ஷரீரத்தை நீக்கும் பொழுது சில நேரங்களில் தலை மூலமாகவும், சில நேரங்களில் கண்கள் மூலமாகவும், சில நேரங்களில் வாய் மூலமாகவும் நீங்கி செல்கின்றார் என அவர்கள் கூறுகின்றனர். பின்னர் வாய் திறந்தவாறு இருக்கிறது. ஆத்மா ஷரீரத்தை விட்டு பிரிந்ததும் ஷரீரம் உயிரற்றதாகிறது. இது ஞானமாகும். இக்கல்வி நாள் முழுவதும் மாணவர்களின் புத்தியில் நிலைத்திருக்கும்.
நீங்களும் நாள் முழுவதும் இக்கல்வி பற்றி எண்ணங்களை கொண்டிருக்க வேண்டும். நல்ல மாணவர்கள் எப்பொழுதும் தங்கள் கரங்களில் ஏதோ ஒரு புத்தகத்தை வைத்திருப்பார்கள். அவர்கள் தொடர்ந்தும் கற்கின்றார்கள். தந்தை கூறுகின்றார், இது உங்கள் இறுதி பிறவியாகும். நீங்கள் முழு சக்கரத்தையும் சுற்றி இப்பொழுது இறுதி பகுதிக்கு வந்துள்ளீர்கள். எனவே இத்தகைய எண்ணங்கள் உங்கள் புத்தியில் இருக்கட்டும். இவற்றை கிரகித்து மற்றவர்களுக்கும் விளங்கப்படுத்துங்கள். சிலரால் எதையும் கிரகிக்க முடியாதுள்ளது. பாடசாலையிலும் மாணவர்கள் வரிசை கிரமமாகவே உள்ளனர். அங்கு பல பாடங்கள் உள்ளன. இங்கு உங்களுக்கு ஒரே ஒரு பாடமே உள்ளது. நீங்கள் தேவர்கள் ஆக வேண்டும். இக்கல்வி மீது அக்கறை இருக்கட்டும். நீங்கள் கற்பதை மறந்து தொடர்ந்தும் வேறு எண்ணங்களை கொண்டிருப்பதாக இருக்கக்கூடாது. வியாபாரிகள் எப்பொழுதும் தங்கள் வியாபாரத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். மாணவர்கள் எப்பொழுதும் தங்கள் கல்வியில் மும்முரமாக இருப்பார்கள். குழந்தைகளாகிய நீங்களும் உங்கள் கல்வியில் மும்முரமாக இருக்க வேண்டும். பாபா சர்வதேச யோகா மாநாட்டிற்கான ஓர் அழைப்பிதழை பெற்றுக்கொண்டார். அவர்களுடையது ஹத்தயோகம் என நீங்கள் எழுத்து மூலம் அவர்களுக்கு கூறலாம். இதன் இலக்கும் லட்சியமும் என்ன? அதனால் ஏற்படும் நன்மை என்ன? நாங்கள் ராஜயோகம் கற்கின்றோம். ஞானக்கடலாகிய பரம்பிதா பரமாத்மாவே படைப்பவர். அவரே எங்களினதும் படைப்பினதும் ஞானத்தை எங்களுக்கு கொடுக்கின்றார். இப்பொழுது நாங்கள் வீடு திரும்ப வேண்டும். எங்கள் மந்திரம் மன்மனாபவ் என்பதாகும். நாங்கள் பாபாவையும் அவரிடமிருந்து நாங்கள் பெறும் ஆஸ்தியையும் நினைவு செய்கின்றோம். நீங்கள் ஹத்தயோகம் போன்றவற்றை செய்து வந்தீர்கள். எனினும் அதன் இலக்கும் குறிக்கோளும் என்ன? நாங்கள் எங்களுடையதை பற்றி உங்களுக்கு கூறியுள்ளோம். இதற்காகவே நாங்கள் இதனை கற்கின்றோம். இந்த ஹதயோகிகத்தின் மூலம் எதனை பெற்றுக்கொள்ள முடியும்? அத்தகையதோர் பதிலை நீங்கள் ரத்தின சுருக்கமாக எழுத வேண்டும். நீங்கள் அத்தகைய பல அழைப்பிதழ்களை பெறுகின்றீர்கள். உங்களுக்கு அகில இந்திய சமய மாநாட்டிற்கான அழைப்பிதழை கொடுத்து உங்கள் இலக்கும் குறிக்கோளும் என்ன என்று உங்களிடம் அவர்கள் கேட்டால் அவர்களிடம் கூறுங்கள், இதைத்தான் நாங்கள் கற்கின்றோம். நீங்கள் என்ன செய்கின்றீர்கள், ஏன் இந்த ராஜயோகத்தை கற்கின்றீர்கள் என்பதை நிச்சயமாக அவர்களுக்கு கூற வேண்டும். அவர்களிடம் கூறுங்கள், நாங்கள் இதனை கற்கின்றோம். கடவுளே எங்களுக்கு கற்பிக்கின்றார். நாங்கள் அனைவரும் சகோதரர்கள். நாங்கள் எங்களை ஆத்மாக்களாக கருதுகின்றோம். எல்லையற்ற தந்தை கூறுகின்றார், உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். நீங்கள் விநியோகிப்பதற்காக அச்சடிக்கப்பட்ட பிரதிகளை வைத்திருக்க வேண்டும். மாநாடுகள் நடைபெறும் இடங்களுக்கு அவற்றை அனுப்பி வையுங்கள். நீங்கள் அவர்களுக்கு நன்மை பயக்கும் விஷயங்களை கற்பிப்பதாக அவர்கள் கூறுவார்கள். இந்த ராஜயோகத்தின் மூலம் நீங்கள் அரசர்களுக்கெல்லாம் அரசர்களாகவும் உலகின் அதிபதிகளாகவும் ஆகின்றீர்கள். ஒவ்வொரு 5000 வருடங்களும் நாங்கள் தேவர்களாகி பின்னர் மனிதர்களாகின்றோம். நீங்கள் இவ்வாறாக ஞான கடலை கடைந்து முதற்தரமான கட்டுரைகளை எழுத வேண்டும். உங்கள் இலக்கு என்ன என்று எவரும் உங்களை கேட்கலாம். எனவே நீங்கள் இக்கட்டுரைகளை அச்சிடித்து வைத்திருக்க வேண்டும். இதுவே எங்கள் இலக்கும் லட்சியமும் ஆகும். நீங்கள் இதனை எழுதும் பொழுது அவர்கள் ஈர்க்கப்படுவார்கள். இதில் ஹதயோகம், சமய நூல்களை பற்றிய விவாதித்தல் போன்ற கேள்விக்கே இடமில்லை. அவர்கள் தங்கள் சமய நூல்களில் உள்ள ஞானத்தை குறித்து பெருமளவு அகங்காரத்தை கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தாங்களே சமய நூல்களின் அதிகாரிகள் என கருதுகிறார்கள். உண்மையில் அவர்கள் பூஜிப்பவர்கள். பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களையே அதிகாரிகளாக கருத முடியும். பூஜிப்பவர்கள் எவ்வாறு அழைக்கப்படுவார்கள்? அவர்கள் என்ன கற்கின்றார்கள் என மிக தெளிவாக எழுத வேண்டும். பிரம்மா குமார்கள், குமாரிகளின் பெயர் மிகவும் பிரபல்யமாகி உள்ளது. 2 வகையான யோகம் உள்ளது. ஒன்று ஹதயோகம், மற்றொன்று இலகு யோகம். எந்த ஒரு மனிதராலும் இதனை கற்பிக்க முடியாது. பரம்பிதா பரமாத்மா மாத்திரமே ராஜயோகம் கற்பிக்கின்றார்.
மற்ற யோகங்கள் அனைத்தும் மனித கட்டளைகளை அடிப்படையாக கொண்டவை. அங்கு தெய்வங்களுக்கு எவரது வழிகாட்டல்களும் தேவையில்லை. ஏனெனில் அவர்கள் தங்கள் ஆஸ்தியை பெற்றுவிட்டார்கள். அவர்கள் தெய்வீக குணங்களை கொண்ட தேவர்கள். தெய்வீக குணங்கள் எதனையும் கொண்டிருக்காதவர்கள் அசுரர்கள் எனப்படுகிறார்கள். அது தெய்வங்களின் ராஜ்யமாக இருந்தது. எனவே அவர்கள் எங்கு சென்றார்கள்? எவ்வாறு அவர்கள் 84 பிறவிகளை எடுத்தனர்? நீங்கள் ஏணிப்படத்தை விளங்கப்படுத்த வேண்டும். ஏணிப்படம் மிகவும் சிறந்தது. உங்கள் இதயத்தில் உள்ளதெல்லாம் ஏணிப்படத்தில் காட்டப்பட்டுள்ளது. அனைத்தும் கல்வியிலேயே தங்கியுள்ளது. கல்வியே வருமானத்திற்கான மூலாதாரமாகும். இதுவே அதிமேலான கல்வியாகும். இதுவே அதி சிறந்ததாகும். எந்த கல்வி அதி சிறந்தது என உலகம் அறிய முடியாது. இக்கல்வி மூலமாக நீங்கள் மனிதர்களில் இருந்து இரட்டை கிரீடமணிந்த தெய்வங்கள் ஆகின்றீர்கள். இப்பொழுது நீங்கள் இரட்டை கிரீடம் அணிந்தவர் ஆகுவதற்கு முயற்சி செய்கின்றீர்கள். கல்வி ஒன்றே ஆயினும் சிலர் ஒன்றாகவும் மற்றும் சிலர் வேறாகவும் ஆகின்றனர். ஒரே கல்வி மூலமாக ராஜ்யம் ஒன்று ஸ்தாபிக்கப்படுவது ஓர் அற்புதமே ஆகும். சிலர் அரசர்களாகவும் சிலர் ஆண்டிகளாகவும் ஆகின்றனர். எவ்வாறு அங்கு துன்பம் என்ற கேள்விக்கு இடமில்லை. அந்தஸ்தில் வெவ்வேறு மட்டங்கள் உள்ளன. இங்கு பல வகையான துன்பம் உள்ளது. பஞ்சம், நோய், உணவு பற்றாக்குறை, வெள்ளப்பெருக்கு போன்றன உள்ளன. கோடீஸ்வரர்களாயினும் பல்கோடீஸ்வரர்களாயினும் அவர்கள் விகாரத்தின் மூலமாகவே பிறக்கிறார்கள். கீழே விழுவது, நுளம்பு கடித்தல் போன்ற அனைத்தும் துன்பத்தின் வகைகளே ஆகும். இது ஆழ் நரகம் எனப்படுகிறது. இருந்த போதிலும் அவர்கள் தொடர்ந்தும் கூறுகின்றனர், இன்னார் இன்னார் சொர்க்கத்திற்கு சென்று விட்டார். ஓ, ஆனால் சொர்க்கம் இனிமேல்தான் வரப்போகிறது. எனவே எவ்வாறு எவரும் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும்? எவருக்கும் விளங்கப்படுத்துவது மிக இலகுவானது. பாபா உங்களிடம் ஒரு கட்டுரை எழுதுமாறு கூறியுள்ளார். எனவே அதை எழுதுவது குழந்தைகளாகிய உங்கள் கடமையாகும். நீங்கள் எதையாவது கிரகித்திருந்தால் உங்களால் எழுத முடியும். குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டிருக்கும் பிரதான விஷயம் உங்களை ஆத்மாக்கள் என கருதுவதாகும். ஏனெனில் நீங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். நாங்கள் சதோப்பிரதானமாக இருந்த பொழுது எங்கள் சந்தோஷத்திற்கு எல்லையே இல்லை. இப்பொழுது நாங்கள் தமோ பிரதானம் ஆகிவிட்டோம். இது மிக இலகுவானது. பாபா உங்களுக்கு பல கருத்துக்களை கூறுகின்றார். எனவே நீங்கள் அமர்ந்திருந்து அவற்றை மிக நன்றாக விளங்கப்படுத்த வேண்டும். நீங்கள் கூறுவதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாது விட்டால் அவர்கள் உங்கள் குலத்திற்கு உரியவர்கள் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். நீங்கள் நாளுக்கு நாள் கல்வியில் முன்னேறி செல்ல வேண்டும். நீங்கள் பின்னோக்கி செல்லக்கூடாது. தெய்வீக குணங்களை கிரகிப்பதற்கு பதிலாக நீங்கள் அசுர குணங்களை கிரகிப்பீர்களாயின் அது பின்னோக்கி செல்வதாகும். தந்தை கூறுகின்றார், தொடர்ந்தும் விகாரங்களை துறந்து தெய்வீக குணங்களை கிரகியுங்கள். நீங்கள் மிக லேசாக இருக்க வேண்டும். இந்த ஷரீரம் அழுக்கானது. அதனை இப்பொழுது துறந்துவிட வேண்டும். நாங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். நீங்கள் தந்தையை நினைவு செய்யாது விட்டால் மலர்களாக மாட்டீர்கள். பெருமளவு தண்டனையை அனுபவிக்க வேண்டும். நீங்கள் மேலும் முன்னேறி செல்லும் பொழுது காட்சிகளை பெறுவீர்கள். நீங்கள் என்ன சேவை செய்தீர்கள் என உங்களிடம் கேட்கப்படும். நீங்கள் நீதிமன்றத்திற்கு ஒருபொழுதும் சென்றதில்லை. அவர்கள் எவ்வாறு திருடர்களை பிடிக்கின்றார்கள், பின்னர் எவ்வாறு அவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்குதல் செய்யப்படுகிறது என்பது பற்றி அனைத்தையும் பாபா பார்த்திருக்கின்றார். அங்கே நீங்கள் அனைத்தினதும் காட்சிகளையும் காண்பீர்கள். தண்டனையை அனுபவித்து பின்னர் நீங்கள் சில சதங்கள் பெறுமதியான ஓர் அந்தஸ்தையே பெற்றுக்கொள்வீர்கள். ஓர் ஆசிரியர் குறிப்பிட்ட மாணவர் ஒருவர் சித்தி எய்தாது விட்டு விடுவாரோ என கருணை உணர்வை கொண்டிருக்கின்றார். தந்தையை நினைவு செய்வது என்ற பாடம் மிக சிறந்தது. அதன் மூலம் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படுகின்றன.
பாபா எங்களுக்கு கற்பிக்கின்றார். உலாவித் திரியும் பொழுதும் இதனை தொடர்ந்தும் நினைவு செய்யுங்கள். மாணவர்கள் தங்கள் ஆசிரியரை நினைவு செய்வதுடன் கல்வியையும் தங்கள் புத்தியில் கொண்டிருப்பார்கள். அவர்கள் நிச்சயமாக தங்கள் ஆசிரியருடன் யோகம் செய்வார்கள். சகோதரர்களாகிய எங்கள் அனைவரதும் ஆசிரியர் பரம ஆசிரியரே என்பது உங்கள் புத்தியில் நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் மேலும் முன்னேறி செல்லும் பொழுது பலருக்கும் தெரிய வரும். அவர்கள் கூறுவார்கள், ஓ கடவுளே, உங்கள் லீலை தெய்வீகமானது. அவர்கள் அவரின் புகழை பாடியவாறே மரணிப்பார்கள். எனினும் அவர்களால் எதனையும் அடைய முடியாது. ஷரீர உணர்விற்கு வருவதால் நீங்கள் தவறான செயல்களை செய்கின்றீர்கள். ஆத்ம உணர்வுடையவர்கள் எப்பொழுதும் நற்செயல்களையே செய்வார்கள். தந்தை கூறுகின்றார், இப்பொழுது இது உங்கள் அனைவரினதும் ஓய்வு ஸ்திதியாகும். நீங்கள் வீடு திரும்ப வேண்டும். அனைவரும் தங்கள் கர்ம கணக்குகளை தீர்த்து வீடு திரும்ப வேண்டும். ஒருவர் விரும்புகின்றாரோ இல்லையோ அவர் நிச்சயமாக திரும்பிச் செல்லவே வேண்டும். உலகம் வெறுமையாகி பாரதம் மாத்திரம் எஞ்சுகின்ற ஒரு காலம் வரும். அரை கல்பத்திற்கு பாரதம் மாத்திரமே இருக்கும். உலகம் வெறுமையாக இருக்கும். அத்தகைய எண்ணங்கள் உங்களை தவிர வேறு எவரது புத்தியிலும் இருக்க முடியாது. அப்பொழுது உங்களுக்கு எதிரிகள் எவரும் இருக்க மாட்டார்கள். எதிரிகள் ஏன் வருகின்றார்கள்? அவர்கள் உங்கள் செல்வத்தை துரத்தி வருகிறார்கள். பாரதத்திற்கு ஏன் அதிக அளவு முஸ்லிம்களும் பிரிட்டானியர்களும் வந்தார்கள்? அவர்கள் இங்குள்ள செல்வத்தை கண்டார்கள். இங்கே பெருமளவு செல்வம் இருந்தது, ஆனால் அது இப்பொழுது இல்லை. ஆகையால் இப்பொழுது அவர்களில் எவரும் இங்கு இல்லை. அவர்கள் செல்வத்தை எடுத்து பாரதத்தை வெறுமையாக்கிவிட்டார்கள். மக்கள் இதனை அறிய மாட்டார்கள். பாபா கூறுகின்றார், நாடக திட்டத்திற்கு ஏற்ப உங்கள் செல்வம் முழுவதையும் நீங்கள் பயன்படுத்திவிட்டீர்கள். நீங்கள் எல்லையற்ற தந்தையிடம் வந்திருக்கின்றீர்கள் என்ற நம்பிக்கையை கொண்டிருக்கின்றீர்கள். இது இறை குடும்பம் என என்றும் எவருமே நினைத்திருக்க மாட்டார்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. நடந்து உலாவி திரியும் பொழுதும் உங்கள் புத்தியில் கல்வி பற்றிய சிந்தனையை கொண்டிருங்கள். எந்த பணியை செய்யும் பொழுதும் உங்கள் புத்தியில் ஞானம் எப்பொழுதும் வெளிப்பட்டவாறு இருக்கட்டும். இதுவே அதிசிறந்த கல்வியாகும். இதன் மூலம் நீங்கள் இரட்டை கிரீடம் அணிந்தவர்கள் ஆக வேண்டும். 2. ஆத்மாக்களாகிய நாங்கள் சகோதரர்கள் என்பதை பயிற்சி செய்யுங்கள். ஷரீர உணர்விற்கு வரும்பொழுது நீங்கள் தவறான செயல்களையே செய்கின்றீர்கள். எனவே இயன்றவரை ஆத்ம உணர்வில் நினைத்திருங்கள். ஆசீர்வாதம். சத்தியத்தின் சக்தியினால் சதா சந்தோஷம் நடனமாடுகின்ற ஓர் மகத்தான சக்தி மிக்கதோர் ஆத்மா ஆகுவீர்களாக. கூறப்படுகிறது, சத்தியம் இருக்கின்ற இடத்தில் ஆத்மா நடனமாடுகின்றார். சத்தியம் நிறைந்தவர்கள், அதாவது சத்தியத்தின் சக்தியை கொண்டிருப்பவர்கள் சதா நடனமாடுவார்கள். அவர்கள் ஒருபொழுதும் வாடுவதோ குழப்பம் அடைவதோ பயப்படுவதோ அல்லது பலவீனமாக உணர்வதோ இல்லை. அவர்கள் சதா சந்தோஷ நடனம் ஆடுகிறார்கள். அவர்கள் சக்திசாலியாக இருப்பார்கள். அவர்கள் அனைத்தையும் எதிர்கொள்ளும் சக்தி உடையவர்களாக இருப்பார்கள். உண்மை எப்பொழுதும் தளம்பல் அடைவதில்லை, அது அசைக்க முடியாதது. சத்திய படகு ஆடக்கூடும், ஆனால் என்றுமே மூழ்காது. எனவே சத்தியத்தின் சக்தியை கிரகிக்கின்ற ஆத்மாக்களாகிய நீங்கள் மகத்தான ஆத்மாக்கள் ஆகுவீர்கள். ஸ்லோகம். மும்முரமான மனதையும் புத்தியையும் ஒரு வினாடியில் நிறுத்துவதே அதி மேன்மையான பயிற்சியாகும். ஓம் சாந்தி.